ஃபர்ஸ்ட் சோலார் பிளெக்ஸஸ் பாயிண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். சார்ட்ல உள்ளதை நான் காட்டிட்டேன், இங்கே காட்டுறேன் பாரு. இந்த பார்த்துக்குமா. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்தோம்னா இந்த இந்த விரலோட கேப்ல கொண்டு வந்தா இதான் சோலார் பிளஸ் பாயிண்ட். இந்த இடம் தான். இந்த ப்ரொஜெக்ஷன் மேடு முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் செகண்ட் டோஸுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா இதுதான் சோலார் பிளஸ் பாயிண்ட். ஓகே, இந்த சோலார் பிளெக்ஸஸ்ன்றது ஒரே ஒரு ஷிக்கு தான் பயன்படுத்த போறேன். இந்த ஷிக்கு எனர்ஜி ஷிக். அந்த பாயிண்ட் ரீட் பண்ணலாம். நீ பாருங்க, அப்படி இங்க பின்னாடி பிடிச்சிட்டு இது பண்ணவா, ரெண்டு காலையும் பண்ணிக்கலாம். சரி, லெஃப்ட்ல பண்ண ரைட்ல பண்ண ரைட்ல பண்ணிக்கலாம். பின்னாடி கை வச்சுக்கோங்க. பாருங்க, இங்க வச்சுட்டு ஒரு 10 கிளாக் வைஸ் ரொட்டேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ லெஃப்ட் ரைட், லெஃப்ட் கால பண்ண ரைட்ல பண்ண. ஓகே, இது பேரு சோலார் பிளெக்ஸஸ் ஆக்டிவேஷன். வீடியோ எடுக்க கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போய்க்கணும். நீங்க ஒன்று முடிஞ்சிருச்சு. சிங்கிள் சைடு ரொட்டேஷன் சோலார் பிளெக்ஸ் பாயிண்ட்ல எனர்ஜி யூஸ் பண்ணி பண்றோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அடுத்த சிஸ்டம் வந்து என்னது? யூரினரி சிஸ்டம். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு யூரினரி சிஸ்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிஸ்டத்தெல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் போனா ரிசல்ட் ஃபாஸ்டா இருக்குன்ற கான்செப்ட் தான். ஓகே, போகலாம். இப்போ அடுத்து ஜஸ்ட் அட்ரினல் கிளாண்டு கீழே, சாரி சோலார் பிளெக்ஸ் கீழே அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா, பிளாடர். இது பிளாடர். அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா, பிளாடர், 4 ஏரியா. இந்த 4 ஸ்டிமுலேட் பண்ண போறோம். 4 ஸ்டிமுலேட் பண்றதுன்னா 2 சிக்கு தான். இது பேர் என்ன சொன்னேன்? எனர்ஜி சிக்கு. இது பேரு சாட்சி மிஷின். இப்போ எனர்ஜி சிக்கை வச்சு 2 டெக்னிக் பண்ண போறோம். சொல்றீங்களா? இது பாருங்க, அட்ரினல் கிளாண்ட்ல ஸ்டிக்கை வச்சுட்டேன். இங்க வரும், அந்த கால் பண்ணவா. ஓகே ஓகே, இங்க பாருங்க. இது பாருங்க, அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா, பிளாடர். ஒரு காலை பண்ணி காட்டுறேன், 2 கால் நீ மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, இந்த சிக்கை வச்சு 2 டெக்னிக் பண்ண போறோம். நம்ம சொல்லி கொடுத்த டெக்னிக் நான் புதுசாலாம் இது சொல்ல போறோம். இங்க பாருங்க, அட்ரினல் கிளாண்டு, இது பேர் என்னது? ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட். அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா பாயிண்ட், பிளாடர் பாயிண்ட். ஒரு 3 or 5 டைம் ஃபர்ஸ்ட் முடிச்சா அதே மாதிரி. ஸோ அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா அண்ட் பிளாடர் 2. தேர்ட் ஒன் அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா. ஒரே டெக்னிக் தான் பண்ணிருக்கு. பேர் டெக்னிக் பேர் என்னது? ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட் பேர். அடுத்து இதே சிக்கை வச்சு லைன் கிரியேஷன் வரும். அதே பாயிண்ட்ல இங்க வரும், அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா, பிளாடர், லைன் கிரியேஷன் முடிஞ்சா. தட்ஸ் ஆல். அடுத்து இந்த சிக்கை வச்சு ஒரு 3 to 5 டைம் பண்ணிக்கணும். இந்த சிக்கு பேர் டாக்ஸின் மோட் சிக்கு. அதே சேம் 2 டெக்னிக். நீங்க பாருங்க, ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட், அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா அண்ட் பிளாடர். யூரித்ரா பைப்பு, இது பிளாடர். ஸோ அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா, பிளாடர், அதே டெக்னிக் தான். அடுத்து லைன் கிரியேஷன் அதே மாதிரி தான். அட்ரினல் கிளாண்டு, கிட்னி, யூரித்ரா, பிளாடர், அவ்வளோதான். முடிஞ்சு. ஒரு 3 to 5 டைம்ஸ் ஆச்சு. ஸோ 2 3 4 5. இதை முடிச்சுட்டு தம்பில் ஒரு டெக்னிக் பண்ண போறீங்க பாருங்க. பேர் என்ன? தம்பில் இந்த டெக்னிக் பேர் என்னது? தம் ஸ்ட்ரோக். 1 2 3 4 5. இல்லைன்னா நக்கிள் சைஸ் பண்ணிக்கலாம். 1 சிங்கிள் நக்கிள். 1 2 3 4 5. ஸோ லெஃப்ட் கால் பண்ணிட்டு இதே டெக்னிக் லெஃப்ட் கால் பண்ணிட்டு ரைட் கால் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக அந்த பக்கம் எடுத்துட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்து போகலாமா? இதை கட் பண்ணிக்கலாம் மற்றவங்களாம். அடுத்து என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ சோலார் பிளெக்ஸ் தான் லெஃப்ட்ல பண்ணிட்டு ரைட்ல பண்ணோம். யூரினரி சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட்ல பண்ணிட்டு ரைட்ல பண்ணோம். இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் மட்டும் உடம்புல ரைட்ல தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ரைட் கால் ஆரம்பிச்சு லெஃப்ட் காலில் வந்து ஃபினிஷ் பண்ண போறோம். போடலாமா? லைன் போட்டுமா? இது பாருங்க, இதுக்கு பேரு அசெண்டிங் கோலான், இது டிரான்ஸ்வர்ஸ் கோலான். அதே டிரான்ஸ்வர்ஸ் இங்க எந்த காலில் கண்டினியூ ஆகுது. இது டிசெண்டிங் கோலான். அப்படி உள்ள முடிக்கிறேன். பிளாடர் கீழே இப்படி போய் இந்த காலுக்கு உடம்புல நம்ம அப்படிதான் இருக்கு.
அதே சேம் அப்வேர்டு கிராஸு கிராஸு டவுன்வர்ட் மீடியல் பிளாடர் கீழே முடிக்கலாம். இது டைஜஸ்டிவ் சிஸ்டம். சேம் அதே 2 ஸ்டிக் அதே 2 டெக்னிக் போலாமா? எனர்ஜி ஸ்டிக்கை வச்சு என்ன டெக்னிக்? ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட். இங்கே பாருங்க, அப்வேர்டு, ஓகே, தென் கிராஸு, அப்படி இந்த கால் வரும் பாருங்க. அப்படி இந்த காலில் கிராஸு டவுன்வேர்டு அண்ட் மீடியம். இன்னொரு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ அசெண்டிங் கோலான் அப்வேர்டு. இந்த ஒரு டெக்னிக் பேர் என்னது? ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட். அப்வேர்டு ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட்டுக்கு பேர் என்னது? லைன் கிரியேஷன், கிரியேட்டிங் லைன். மேலே போய் இப்படி கிராஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த காலில் கிராஸ் பண்ணி டவுன்வேர்டாக வந்து அப்படி மீடியலாக முடிக்கிறது. ஓகே, அப்வேர்டு கிராஸு, ஸோ கிராஸு டவுன்வேர்ட் அண்டு மீடியம் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து இந்த ஸ்டிக் அதே 2 டெக்னிக் என்னது? ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட். டாக்ஸின் மூவ்மெண்ட் ஸ்டிக்கை வச்சு டைஜஸ்ட் சிஸ்டத்தில் ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட் அப்வேர்டு கிராஸு, அடுத்து இந்த காலில் க்ளோஸில் பிடிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோஸில் பிடிச்சிட்டு கிராஸு டவுன்வேர்டு அண்ட் மீடியம். நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொட்டேஷன் பாரு, அப்வேர்டு கிராஸு, ஸோ கிராஸு டவுன்வேர்ட் அண்ட் மீடியம். அவ்வளோதான். ஸோ அப்வேர்டு கிராஸு, இந்த கால கிராஸ் டவுன்வேர்ட் அண்ட் மீடியம். மீடியம்லாம் உள் பக்கமாக பிடிக்கும். எல்லாமே 3 to 5 டைம் பண்ணுங்க போதும். ஸோ லங்ஸுக்கு ஷோல்டருக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்பயுமே லங்ஸ் செஸ்ட் நம்ம எப்போ எழுதி விட்டாலும் இந்த ஷோல்டர் தான் கொண்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ட்ரைனேஜ் பாயிண்ட் அதே சேம் தான். நீ காலில் எப்போவுமே இதுதான் ஷோல்டர் பாயிண்ட், ஷோல்டருக்கான பாயிண்ட்டு. ஸோ இதுதான் லங்ஸுக்கான பாயிண்ட். 26 போட்டிருக்கோம் சார்ட்டில், அது லங்ஸு. 20 போட்டிருக்கோம், அது ஷோல்டர். நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், லங்ஸுக்கு மட்டும் அவுட்டோட தான் போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூரினரி சிஸ்டத்துக்கு இப்படி வந்து மீடியாவில் தான் முடித்தோம், உள்பக்கமாக தான் முடித்தோம். டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு இப்படி எடுத்துகிட்டு போனால் கூட இப்படி போயிட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டு இப்படி வந்து மீடியாவில் தான் முடித்தோம். ஆனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? லேட்டரலாக முடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுமா? சரி, நான் ஒரு கால் பண்ணி காட்டுறேன். அதே 2 ஸ்டிக் அதே 2 டெக்னிக் தான். டெக்னிக்கில் எந்த சேஞ்சும் கிடையாது. பண்ணுமா? இங்கே பாரு, லங்ஸ் டு ஷோல்டர் ரொட்டேஷன் வித் மூவ்மெண்ட். லங்ஸ் டு ஷோல்டர் ஃபர்ஸ்ட். இது பெரிய லார்ஜ் ஏரியா 3 லைன் போட்டுருக்கு. லார்ஜ் ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து ரொட்டேஷன்